த லார்ட். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகம் அதை நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ எஞ்செஞ்சைக்கும் நிலைத்திருப்பான் என்று கூறப்பட்டிருக்கு. உலகமும் அது நிச்சயம் என்ன பண்ணுமா, ஒழிந்து போமா. உலகம் இருக்காது. இச்சைன்னா ஆசைன்னு சொல்லலாம், விருப்பம்னு சொல்லலாம், சரிங்களா? அது எல்லாமே ஒழிஞ்சு போயிருமா. ஆனால் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவன் எவனோ எந்தெஞ்சைக்கும் நிலைத்திருப்பான்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. சித்தம்னு என்னென்னா விருப்பம், சரிங்களா? கடவுளுடைய விருப்பத்தின்படி நாம் செய்கிறவர்களாக இருந்தோன்னா நம்ம எந்தெஞ்சைக்கும் நிலைத்திருப்போமா. எப்படின்னா நிலைத்திருப்போம்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. நீங்கள் யோசிக்கலாம், அது எப்படி? அந்த உலகமே அழிஞ்சிட்டுனா நம்ம எப்படி நிலைத்திருப்போம் நீங்கள் நினைக்கலாம். இங்கே மட்டும் நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது, பரலோகத்துலேயும் நம்முடைய வாழ்க்கை வாழணும், அப்படி தானே? இம்மையில் மாத்திரமல்ல மறுமைன்னு சொல்லுவாங்க. அப்போ சொர்க்கத்துலேயும் நம்ம வாழணும்னா கடவுளுடைய விருப்பத்தின்படி நம்ம செய்கிறவர்களாக இருந்தோன்னா நம்ம என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். இங்கே மட்டும் வாழாமல் பரலோகத்துலேயும் நம்ம போய் வாழ்கிறவர்களாக இருப்போம் தான் அந்த வார்த்தை கூறுது. ஸோ நம்ம கடவுளின் சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கிறோமா. நெகேமியா புஸ்தகத்தில் கூட ஒரு ராஜா கூறியிருப்பார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள்னு சொல்லி கூறியிருப்பார். ஸோ அந்நிய தேசத்தில் உள்ள அந்நிய ராஜா சொல்கிறாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஏன் நம்மளால் செய்ய முடியாதா? ஏன்னா அவருடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்கிறவர்களாக இருந்தோன்னா அவர் கடைசி வரைக்கும் நம்மளை நடத்துவார், சரிங்களா? நிறைய நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை கடைசி வரைக்கும் விடமாட்டார், அழகாக நடத்துவார். ஏன்னா அவருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய விருப்பம் இல்லாமல் நம்ம தலையில் உள்ள ஒரு மயிரும் கீழே விழாதுன்னு சொல்லி பைபிளில் வசனம் இருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எந்தெந்தைக்கும் என் சித்தத்தின்படி செய் தான் அவர் விரும்புகிறார். ஸோ அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யாமல் போனோன்னா அநேக அடிகள் அடிக்கப்படுவான்னு சொல்லி இருக்குது, சரிங்களா? தேவனுடைய சித்தத்தை தெரிந்தும் அதை செய்யாமல் போனால் அநேக அடிகள் அடிக்கப்படுவான்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. ஆனால் இதில் என்னென்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். உங்களுக்கு சித்தம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் என்னன்னு தெரியும்ல, அதன்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அநேக அடிகள் அடிக்கப்படுவீங்கன்னு சொல்லி வேதாம் கூறப்படுது. அந்த வசனம் லூக்காவில் இருக்குது, சரிங்களா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.